என்னம்மா லேட் ஆயிருச்சா? ஆமாம்மா, கடைக்கு போயிட்டு வந்தேன். சம்பளம் போட்டுட்டாங்கம்மா. அதான் அப்படியே வர வழியில காய்கறிய வாங்கிட்டு உங்க கை வலிக்கு மருந்தும் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ஒரு புது போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. மொபைல் வாங்க காசு எதுமா? அதுவாமா, போனஸ் போட்டாங்க, அதுல அப்படியே உனக்கு ஒரு போனை வாங்கிட்டேன். பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. ஏசப்பா, நன்றிப்பா. என்ன சொன்னீங்கம்மா? ஏசுவா? ஆமாம்மா, நம்ம பக்கத்து வீட்டு டிவில ஒரு நிகழ்ச்சி ஓடுது. அது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதுல பேசுறவரு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு கொடுத்தார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்திலே காணப்படலாம். பாவத்தினால் ஏற்பட்ட துக்கம், வியாதியினால் உண்டான துக்கம், ஒரு குறைவின் நிமித்தமாய் உண்டான துக்கம், ஒரு நிந்தை அவமானத்தின் நிமித்தமாய் உண்டான ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு தான் இயேசு வந்தார். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி இன்றைக்கு அவர் மகிழ பண்ணுவார். அவரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே பேசுற மாதிரி இருக்குமா. மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? அதுல இருந்து இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு மொபைலை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதான் இயேசுவே நன்றின்னு சொன்னேன். இதுல டிவி நிகழ்ச்சி எல்லாம் பாக்கலாம்ல? ஆமாம்மா, பார்க்கலாம். ஆனா இது இயேசு கொடுக்கலையே. போனஸ் கிடைச்சதுனால நான் தானே வாங்கி கொடுத்தேன். நீங்க நன்றி சொல்லணும்னா என் மேனேஜருக்கு தான் சொல்லணும். உன் மேனேஜர் கொடுத்தாலும் இந்த பணத்துல இப்படிப்பட்ட மொபைலை வாங்க வச்சது அந்த ஏசப்பா தானம்மா. நான் அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் இன்னைக்கு உன் மூலமா எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த இயேசுவ கொஞ்சம் உங்க கைவலியும் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க.